புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் விட்டு போலே இருப்பாய். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் காணப்படுமா தெரியும்? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, எல்லாரும் சேர்த்து சொல்லுவாங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார். நீ காய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரத்தை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நல்ல வார்த்தைக்காய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம இப்படி நடத்த போறோம். எப்படின்னா அது சொல்றோம், நித்தமும் அனுதினமும் தினமும் நம்ம கையை பிடித்து நம்மை நடத்தி, இரண்டாவது மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார். அல்லேலூயா. எலும்புகளை எப்படி ஆக்குவாரா? எலும்புகளில் உள்ள நிணம்னா என்னது? மச்சா அப்படி சொல்லலாம். இன்னும் வேற ஒரு வார்த்தை ஊன் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுவாங்க ஊன்னு சொல்லுவாங்க. ஆமா, எலும்புக்குள்ள இருக்கிறதான ஒரு சாதம், எலும்புக்குள்ள இருக்கிறதான சாதம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எத்தனை பேருக்கு தெரியும்? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி? எலும்பு காய்ச்சி போகாம இருக்கிறதுக்கு. அப்படியா? இல்ல வேற ஒரு விஷயம் இருக்குதுல்ல, சொல்லுங்க பாப்பா. யாருக்காவது தெரிஞ்சாங்க? சொல்லுங்க பாருங்க. அதுல இருந்தா ரத்தம் போகும். பாட்டிக்கு தெரிஞ்சுக்கு வரீங்கள? எலும்பினுடைய ஊந்துலதான் ரத்தம் என்ன செய்கிறது? ஊறி வெளியிலே வருகிறது. ரத்தத்தை நம்ம சகத்துல ரத்தம் எங்க உண்டாகுது தெரியுமா? சாப்பிடுற சாப்பாட்டுல அந்த மாதிரி எல்லாம் இந்த ஊன்ல இருந்து ரத்தம் வெளியில வரும். ரத்தம் வெளியில வருகிறது. இந்த ஊனில் இருந்துதான் அல்லது மஜ்ஜையில இருந்துதான் ரத்தமே ஊறுகிறது. ரத்தம் ஊறுது. ரத்தம் அப்படிதான் ஊறி நம்ம சகத்துல. வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் ஆழமானவையா இருக்கும், ரொம்ப ஆழமா இருக்கும். அப்போ எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார் அப்படின்னு வசனம் சொன்னா உன்னை ரத்த புஷ்டியோட ஆண்டவர் நடத்துவார் அர்த்தம். அல்லேலூயா. அந்த ஊன் இல்லாம போயிட்டா ரத்தம் குறைஞ்சு போயிடும். அதான் உண்மை. அந்த ஊன் அதே சொல்ற எலும்புகளுக்குள்ளே இருக்கிற ஊனில் இருந்துதான் ரத்தம் உற்பத்தி ஆகிறது. அந்த ஊன் மட்டும் இல்ல அப்படின்னா என்ன ஆகுதுன்னு தெரியுமா? ரத்தம் குறைஞ்சு போயிடும். பிறகு நம்ம எலும்பு மட்டும் காயாது, மொத்தமா நம்ம காய்ச்சி போன மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அல்லேலூயா. எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலை வந்துடும். அதான் வேதவசனம் சொல்கிறது, எலும்புகளை ஊன் உள்ளதாக்குவார். அப்படின்னா நல்ல புஷ்டியோட, நல்ல செழிப்போட, அது சொல்றோம், நல்ல ரத்தம் ஊன தன்மையோட கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை நம்முடைய குடும்பத்தை நடத்துவார். அல்லேலூயா. அதுக்கு பின்பதாக வசனம் சொல்கிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. நம்ம எப்படி இருப்போமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, எப்பவும் பச்சை பசேல். சோதரம், நம்ம ஏரியாவுக்கு கெஸ்டுகள் நிறைய வருவாங்க. சோதரம், அந்த தமிழ்நாட்டில இருந்து இன்னும் வட மாநிலங்கள் இருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. நான் அடிக்கடி கேட்டிருக்கேன், எங்க என்னத்தை பார்க்க வராங்க? எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் இருக்கும். அல்லேலூயா. மலைகள்ல எங்க பார்த்தாலும் பசுமையான ஒரு தன்மை இருக்கும். காஞ்சி போன ஒரு நிலைமை இருக்காது. அது சோதரம், இந்த ஒரு ஆசீர்வாதம் பச்சையான அல்ல ஸ்தோத்திரம் ஒலிவ மரக்கன்றுகளை போல ஆசீர்வாதமாக வற்றாத நீரூற்றை போல எந்த நேரமும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நீரூற்றை போல கர்த்தர் நம்மை மாற்றுவார். சத்தமாக சொல்லுவாங்க. சத்தமா, இன்னும் சத்தமா. அல்லேலூயா. இதுல ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுடைய மத்தியிலே கொஞ்ச நேரம் பேசும்படியாக விரும்புகிறேன். சோதரம், வசனம் சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் நடத்தி, டெய்லி அனுதினமும். வேதத்துல வசனம் சொல்கிறது, அதை சொல்றோம், உன் கால் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் பெரிய பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் மனுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்ம ஏரியாவில் நம்மளை நடத்துறோம். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. சோதரம், நம்ம சேர்ச்சுக்குள்ள ஏலக்காடுகளுக்குள்ள இல்ல தேலக்காடுக்குள்ள வேலைக்கு போறவங்க நிறைய பேர் உண்டு. விசேஷமா ஏலக்காடு நம்ம ஏரியாவில் பாத்தீங்கன்னா அந்த ஒந்தியில
நடக்காங்களா அல்லது வேற ஒரு டைப்ல நடந்து வராங்களாங்கிறதே தெரியாது. எத்தனை தடவை கீழே விடுறாங்கிறது தெரியாது. சட்டன கீழே விட யாரும் பாக்குறாங்களா பாக்க டக்கு எரிச்சிருக்க ஓட இந்த காரியங்கள் ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா இந்த ஏரியாவில எல்லாம் நடக்கணும்னாலே கர்த்தருடைய கிருபை வேணும். அல்லேலூயா. ஆனா வேதவசனத்துல கர்த்தர் நித்தம் நடத்தி நடத்துறதே கர்த்தர் தான். எவ்வளவு ஆச்சரியமாக, எவ்வளவு ஆலோசனம். சில நியூஸ் பாத்தீங்களா, தமிழ்நாட்டுல எல்லாம் இருக்கிறவங்க சில நியூஸ் பாத்தீங்களா, பாத்ரூம்ல வழங்கி விழுந்தவங்க எந்திக்கவே இல்லையா. ஆனா நம்ம எல்லாம் அந்த சூழ்நிலை எத்தனை தடவை கீழே விழுந்திருப்போம், எத்தனை தடவை இந்த காட்டுக்குள்ள கீழே விழா எந்திக்க ஒரு நாள்லயே 5 தடவை விழுந்து எந்திச்சு திரும்ப வாரம் பாத்தீங்களா, கர்த்தர் நம்மை தாங்குகிறார். அல்லேலூயா. அற்புதமாய் கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார், ஆச்சரியமா நடத்துகிறார். சரி, நான் இந்த செய்திக்கு நேரம் கடந்து செல்லும்படியா விரும்புகிறேன். அல்லே சொல்றோம், மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. இதை பத்தி தான் கொஞ்ச நேரம் பேச போறேன். மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் என்ன செய்கிறார்? திருப்தியாக நடத்துகிறார். திருப்தியாக, ஆசீர்வாதமாக, நன்மையாக நம்மை கர்த்தர் நடத்துகிறார். ஒரு வேதவசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க முடியாது. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை வாசிப்போம். அந்த நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத நம்முடைய சீசரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாக நான் இவர்களை வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீசர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள். 8ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அல்லேலூயா. மகா வறட்சியான காலங்களில் கர்த்தர் என்ன செய்வாரா? திருப்தியாக்கி, ஆத்மாவை திருப்தியாக்கி. இந்த இடத்துல வசனம் சொல்கிறது, அதே சுத்திரம் 8ஆம் வசனம், அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஒரு பெரிய அதே சுத்திரம் ஆசீர்வாதம், ஒரு பெரிய நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைவு, திருப்தியா நல்லா சாப்பிட்டேன். சில நேரத்துல சில ஸ்தோத்திரம் சாப்பாடுகளை பார்த்தாலே ஒரு திருப்தியா சாப்பிடுற ஒரு அனுபவம் வந்துடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் கூட சொல்லுவாங்க, கொஞ்சம் கூட இடம் இல்லை, கொஞ்சம் கூட அப்படின்னா இங்க வரைக்கும், தொண்டக்குடி வரைக்கும் மொத்தம் ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் கூட இடம் இல்லை. அப்படி திருப்தியாய் சாப்பிடுகிறான்னு ஒரு அனுபவம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். வனாந்தரமான ஒரு இடம். அந்த இடத்துல கர்த்தர் செய்தியை கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு செய்தியை கொடுக்கிறார். 2 அற்புதம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு அற்புதம், இந்த ஆராதனை இருக்குல்ல, 4 ஆராதனை இருக்கு. 4 ஆராதனை இன்னைக்கு. இந்த 4 ஆராதனை முடிஞ்சு, இப்ப இந்த ஆராதனை முடிஞ்சு அப்படி அந்த சேர்ல உட்கார்ந்தா, நான் இப்ப செய்தி மட்டும் தான் கொடுக்க, ஆராதனை கொஞ்ச நேரம் நடத்தி செய்தி கொடுக்குறேன். உட்கார்ந்தா எழும்பவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழும்பி ஜெபம் பண்ற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போன உடனே அடுத்த நிமிஷமே ஏதாவது சாப்பிட்டா கிடைச்சா சாப்பிட்டபடி அடுத்த உடனே படுத்துருவோம். ஆனா ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? 3 நாள் இயேசு செய்தி கொடுத்தாரு. அல்லேலூயா. 3 நாள் இயேசு என்ன செஞ்சாரு? ஆமா, ஊறிக்கிட்டே இருந்துச்சு. வார்த்தை வந்து கொண்டே இருந்தது, பேசிக்கொண்டே இருந்தார். 3 நாட்கள் தேவனுடைய வார்த்தையை அல்லேலூயா பேசிக் கொண்டிருந்தார். இது ஒரு அற்புதம். 2வது மிக மிக முக்கியமான அற்புதம், இந்த 3 நாளும் ஜனங்கள் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை செஞ்சாங்க, கேட்டாங்க. இங்க நான் ஒரு 35 நிமிஷம் வேணா, 30 நிமிஷம் 45 நிமிஷம் வேணா, 40 நிமிஷம் கர்த்தருடைய செய்தியை நான் கொடுப்பேன். அதுக்கு இடையில சில குரட்டை போட்டு வரவங்க இருக்காங்க. அப்படி சவுண்ட் கேட்கும். திரும்பி பார்த்தா அந்த ஒரு ஆள் உட்கார்ந்து வரங்கிடும். அப்படி கீழே விடும், வேற அப்படி இருந்து பார்க்கும். அல்லேலூயா. இடையிலேயே அல்லேலூயா வரும். நம்ம சொல்லாமலே இப்படி எல்லாம் நடக்கும். இந்த 40 நிமிஷத்துல அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு. 3 நாளும்
அவர்கள் தேவ வார்த்தையை கேட்டார்கள். அல்லேலூயா. இயேசுவினுடைய வார்த்தை அவ்வளவு இனிமையா இருந்தது. இயேசுவினுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமையா இருந்தது. இயேசுவினுடைய வார்த்தை அவ்வளவு தெளிவா இருந்தது. அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்த வார்த்தையா இருந்தது அந்த வார்த்தை. அல்லேலூயா. அந்த நல்ல வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. 3 நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு சம்பவம் தெரியும். 3 நாட்கள் ஆயிடுச்சு. 3 நாட்கள் ஆன உடனே தான் அந்த இடத்துல சில வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். சொல்றோம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அந்த இடத்துல சொல்லப்படுகிற அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது, இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களை திருப்தியா நடத்துவார். சொல்லுவோமே, வசனம் புரியுது. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் என்ன செய்யறதுன்னே தெரியல, எங்க போறதுன்னே தெரியல, ஒண்ணும் இல்லாம இருக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது இந்த மாதிரி அனுபவங்கள் கூட போராட்டம் தெரியும். சொல்லுவாங்க சோதரம், நாளை ஆகாரத்திற்காக நாட்கள் எங்களுடைய ஒரு போதகர் உண்டு. அந்த பாஸ்டர் சொல்லும்போது சொன்னார், ஆகாரத்துக்கு என்ன செய்யணும் தெரியல, ஊழியத்துக்கு போன புதுசு போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் ஆகாரத்துக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. யாரும் பழக்கமானவர்கள் பக்கத்துல இல்லை. யாராவது வந்து ஏதாவது செய்வாங்க அப்படின்னு சொன்னா யாருமே இல்லை. சோதரம், தெரிஞ்சவங்க ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா பக்கத்துல யாருமே இல்லை. ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரா, எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டீரா. முழங்கால் படி கூட ஜெபம் பண்ணா அன்றைக்கு அவர்களுக்கு என்ன தேவையோ கடுகு முதல் மற்றபடி எல்லா சாதனங்களும் ஒரு தாயார் தட்டி கொண்டு வாசல்ல கொண்டு வச்சுட்டு போறாங்க. அல்லேலூயா. சோதரம், நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர், அவர் சாட்சியா நம்ம சர்ச்சில் சொன்னாங்க நினைக்கிறேன். எத்தனை ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சோதரம், ஆமா, கர்த்தர் அப்படி ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்தார் அன்னைக்கு. அப்படின்னா ஒரு காரியத்தை நம்ம விசுவாசிப்போம், நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னாலும் நம்மை திருப்தியாய் நடத்த கர்த்தரால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே என்ன செய்ய போறேன், பிள்ளைகளுடைய படிப்புக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஆண்டவரே சோதரம், பிள்ளைகளுடைய எதிர்கால காரியத்துக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. இன்னும் சில காரியங்களை செய்வதற்காக என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. ஜீரோவா தான் இருக்கு, எல்லாமே ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்தது 2ஆவது வசனத்தை வாசிப்போம். அடுத்தது அந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு தந்ததான காரியத்தை நான் உங்களுக்கு பேசுறேன். நீங்க வீட்டுல போய் இன்னும் தெளிவாக வாசிங்கன்னா அநேக காரியங்கள் வெளிப்படும். சோதரம், அந்த இடத்துல வசனம் சொல்கிறது, 3 நாட்களாய் இவர்கள் என்ன செய்தார்கள்? ஆமா, காத்திருக்கிறார்கள். என் சமூகத்துல 3 நாட்களாய் என்ன செய்கிறார்கள்? காத்திருக்கிறார்கள். 2வது சொல்றேன், காத்திருக்கிறவர்களை கர்த்தர் திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. 3 நாளா தேவ சமூகத்துல என்ன செய்றாங்க? காத்திருக்காங்க. அந்த வார்த்தைக்காக காத்திருக்காங்க. அந்த வார்த்தை என்ன பேசப்படும் என்பதற்காக காத்திருக்காங்க. சோதரம், தேவனுடைய சமூகத்துல வந்து காத்திருக்காங்க. நான் திரும்ப சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்களை கர்த்தர் திருப்தியா நடத்துவார். அல்லேலூயா. நாட்களை காத்திருக்க நேரம் இருக்கா? தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கான நேரம் உண்டா? அந்த நேரத்தை நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறீர்களா? ஆலயத்தில் தான் வர முடியல, வீட்டிலேயாவது காலையில் அதிகாலை நேரத்துல தேவ சமூகத்தில் நான் காத்திருப்பேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுத்திருக்கீங்க? தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர்ந்தெழும்புவார்கள். அல்லேலூயா. காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, வேதவசனம் சொல்கிறது. இவங்க 3 நாள் தேவ சமூகத்துல காத்திருக்காங்க. காத்திருந்தவர்களை ஆண்டவர் சொல்றார், காத்திருந்துட்டீங்களா, நான் உங்களை திருப்தியா தான் வீட்டுக்கு அனுப்புவேன். அல்லேலூயா. ஆனா நம்ம யாருக்காக காத்திருக்கிறோம்? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தே அவர் என்னிடமாய் சாய்ந்த என் ஜெபத்தை
கேட்டார். தாவீது சொல்லுகிறான், பொறுமையுடன் நான் காத்திருந்தேன் ஆண்டவருடைய சமூகத்துல. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். அவன் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கக்கூடிய நேரம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குடும்ப ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துல 15 நிமிஷம் நான் காத்து அப்படி சொல்லக்கூடாது. தனிப்பட்ட முறையில தேவனோடு உள்ளதான அந்த நல்ல ஐக்கியம், உறவு, காலையில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கக்கூடிய நல்ல அனுபவம் இருக்கா? காலையில் எழும்புறீங்களா? சோதரம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. 24 மணி நேரத்தை ஆண்டவர் தந்திருக்காரு. சரி, நேரம் இல்லைன்னு சொல்லி 28 மணி நேரத்தையும் ஆண்டவர் தாரான்னு வச்சுக்கிடுவோம் ஒரு நாளைக்கு. அப்பவும் நேரம் இருக்கும்? அதெல்லாம் இருக்காது. எத்தனை மணி நேரம் தந்தாலும் நேரம் எல்லாம் இருக்க போறதில்லை. இருக்கிற நேரத்தில் ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் காத்திருப்பேன். கரங்களை சொல்லுவோமே. அல்லேலூயா. இரண்டாவது அதை சொல்ற ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே கர்த்தர் திருப்தியாக்கி நடத்துவார். இரண்டாவது, தேவ சமூகத்துல யாரெல்லாம் காத்திருக்காங்களோ காத்திருக்கிறவர்களை தேவனுடைய பாதபடிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா கர்த்தர் திருப்தியாக்கி நடத்துவார். அல்லேலூயா. அடுத்தது 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3 ஆமென். அல்லேலூயா. அடுத்து 3ஆவது சொல்றேன், சோர்ந்து போயிருக்கிற உங்களை கர்த்தர் திருப்தியாக்கி நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசானவன் நமக்குள்ள பெருசா வந்து ஒரு பெரிய பிளான போட்டு அப்படி இப்படி அப்படின்னு சொல்ல மாட்டான். என்ன செய்வான் தெரியுமா? அழகா மனசோர்வை கொண்டு வருவான். மனசோர்வை கொண்டு வந்து அப்படியே முழுவதுமாய் நம்மை இல்லாமல் போக பண்ண ஏதாவது ஒரு பிளான போட்டுருவோம். மனச்சோர்வு அநேகருக்கு இந்த நாட்கள்ல இருக்கிறதான ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. மனச்சோர்வை கொண்டு வந்து அப்படியே சொல்றோம். என்ன செய்வோம்னா, நம்ம எழும்பாதபடிக்கு எழும்ப முடியாதபடிக்கு அநேக பிரச்சனைகளையும் அநேக போராட்டங்களையும் கொண்டு வந்துருவோம். நிறைய பேருக்கு இந்த நாட்கள்ல மனச்சோர்வு. ஆண்டவரே, எனக்கு அது கிடைக்கலையே, எனக்கு இது கிடைக்கலையே, நான் ஜெபம் பண்ணேன், இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு அது நடக்கல, இது நடக்கல, அப்படி நடக்கல, இப்படி நடக்கல, இன்னும் நான் விலகிரமா தானே காணப்படுறேன், இன்னும் கஷ்டமா தானே காணப்படுறேன். ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையை கொண்டு வந்து போட்டு நம்மளை என்ன செஞ்சிருவாங்கன்னா அப்படியே ஒரு கலக்கத்தை கொண்டு வருவோம், மனச்சோர்வை கொண்டு வந்துருவோம். நான் கேட்டதான ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். கடந்த நாட்களில் கேட்ட ஒரு சாட்சி. ஒரு ஊழியக்காரர், ஒரு எஸ்டேட்டினுடைய ஓனர், ஒரு தேயிலை தோட்டத்தினுடைய ஓனர். அந்த தேயிலை தோட்டத்தோட ஓனர் ஒரு நாள் அவருடைய எஸ்டேட்ல வண்டி எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். வண்டியை ஓட்டி கொண்டு வர ஊட்டி பக்கத்துல நடந்த சம்பவம். அந்த ஊழியக்காரரே சொல்றாரு. அந்த ஊழியக்காரரே சொன்ன ஒரு சாட்சியை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அப்போ வண்டியை ஓட்டிக்கொண்டு வரார். வண்டியை ஓட்டிக்கொண்டு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, வண்டியை நிப்பாட்டு எல்லாம் இருக்காங்க பாரு அந்த அம்மாட்ட போய் கொஞ்ச நேரம் பேசு அப்படின்னு சொல்றாரு. உடனே வண்டியை நிப்பாட்டி இப்போ அந்த அம்மா கிட்ட போறார். அந்த அம்மாட்ட போறதுக்கு முன்னாலே போய் ஒரு 2 தேயிலைக்கு முன்னாலே இருக்கும் போதே அந்த அம்மாவுடைய சவுண்ட் கேட்கு. ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு இது வச்சு வெட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உடனே இந்த அம்மா பக்கத்துல இவர் போனார். போன உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டாரம்மா அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா திரும்பி பார்த்தாங்க. அது பேரே சொல்றாங்க, மேரி அம்மாவா. திரும்பி பார்த்த உடனே ஸ்தோத்திரையா அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவர் விசாரித்தார், என்னம்மா எப்படி இருக்கீங்க? ஏன்னா இவர் தோட்டத்துடைய முதலாளி, எம்டி, மேனேஜர், இந்த தோட்டத்தோட சொந்தக்காரர். ஆனா பெரிய ஊழியக்காரர், நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரர். அப்போ கேட்டார், அம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கா? உடனே அந்த அம்மா சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் 4 வருஷத்துக்கு முன்னாலே இறந்து போயிட்டார். புருஷன் என்ன செஞ்சாரு? எனக்கு 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை 2 கண்ணும் தெரியாததான ஒரு பிள்ளை. 2 கண்ணுமே அந்த பிள்ளைக்கு தெரியாது. இன்னொரு பையன் ஒரு சைடு முழுவதும் தளர்ந்து போய் பேரலைஸ், ஒரு சைடு முழுவதும் தளர்ந்து போய் இவங்க 2 பேர்த்தையும் வீட்டுல படுக்க வச்சுட்டு தாயா வந்து இந்த கொழுந்த நான் வெட்டுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே சொல்லி முடிக்க திரும்பவும் ஸ்தோத்திரம் 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 இவங்க கொழுந்து வெட்ட ஆரம்பிக்கும். இவர் அப்படியே சரின்னு கேட்டுட்டாரு. அப்போ ஸ்தோத்திரம் இதில் பண்ண
சரி, இவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து ஸ்தோத்திரம், அந்த இடத்துல நம்ம வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீ சொல்ற ஸ்தோத்திரத்துக்கும் அந்த அம்மா சொல்ற ஸ்தோத்திரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்றார், நீ சொல்லுகிற ஸ்தோத்திரத்திற்கும் அந்த அம்மா சொல்ற ஸ்தோத்திரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உனக்கு பெரிய ஒரு பங்களாவை கத்த தந்திருக்கிறார். 1க்கு 3 நாள் கார் உன் வீட்டுல இருக்கு. நல்ல அழகான 2 பிள்ளைகளை கத்த தந்திருக்கிறார். உன் வீட்டுல எந்த குறையுமே இல்லை. நீ ஸ்தோத்திரம் காருக்காக ஸ்தோத்திரம், இன்னும் 2 பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், இன்னும் ஸ்தோத்திரம் கத்த தந்திர பங்களாவுக்காக ஸ்தோத்திரம், இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த அம்மா அவங்க வீட்டுல யாருமே இல்லை. கஷ்டம், நெருக்கம், போராட்டம், பிரச்சனைகள் மத்தியில ஸ்தோத்திரம் பண்றாங்க. ஆண்டவர் கேட்டாரா, நீ சொல்ற ஸ்தோத்திரம் மேல என் சந்நிதிக்கு வருமா, அந்த தாயார் பண்ணுகிற ஸ்தோத்திரம் என் சந்நிதிக்கு வருமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்கீங்க, ஸ்தோத்திரமே வரமாட்டேங்க. சில நேரங்கள் ஆண்டவரை துதிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாயில வார்த்தையே வரமாட்டேங்குது, துதியே வரமாட்டேங்குது. ஆண்டவர் திட்டம் தெளிவா அந்த தேவ மனுஷனோடு பேசினார். நீ ஊழியக்காரன், பெரிய ஊழியக்காரன், அநேகருடைய மத்திய கர்த்தருடைய செய்தியை கொடுக்கிற ஊழியக்காரன், உன் ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கு வருமா? அந்த தாயார் வேதனையின் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பெற்றாங்களே, அந்த துதி பரலோகத்துக்கு வந்து சேருமான்னு கேட்டாங்க. அல்லேலூயா. இப்போ திரும்ப நாட்கள் ஓடிட்டு கொஞ்ச நாட்கள் ஆயிட்டு திரும்ப வீட்டுல இவர் ஜோம் பண்ணிட்டு இருக்கிற. ராத்திரியில காலையில அதிகாலை வேளையில ஜோம் பண்ணும்போது திரும்பவும் கர்த்தருடைய ஆவியானவர் திரும்பவும் பேசுறார். இன்னைக்கு நீ அந்த தாயாரை போய் பார்க்கணும். வருஷங்கள் 1-2 வருஷம் கழிச்சு, இன்னைக்கு நீ முதல்ல பார்த்தா அந்த மேரி என்கிற அம்மாவை நீ என்ன செய்யணும்? இன்னைக்கு போய் பார்க்கணும். உடனே இவர் காட்டுக்கு வந்தார். சூப்பர்வைசர் கேட்டார், அந்த அம்மா எங்க? அந்த அம்மா இன்னைக்கு வேலைக்கு வரல. பக்கத்துல இருக்க சொன்னாங்க, அந்த அம்மாவுடைய 2 கண்ணு தெரியாத அந்த பிள்ளை செத்து போயிட்டு. அல்லேலூயா. உடனே ஸ்தோத்திரம் இவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த சூப்பர்வைசர் கேட்டார், தயவு செய்து என்ன அந்த வீட்டுக்கு என்ன செஞ்சணும்? கூட்டிட்டு போனோம், அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். உடனே அவங்க சொன்னாங்க, 1.5 கிலோமீட்டர் நடந்து போனோம் ஐயா, நீங்க வர முடியாது, உங்க வண்டியில எல்லாம் அங்க போவாது, நீங்க அப்படி நடந்து பார்க்கவும் இல்லை, நீங்க எப்பவுமே வண்டியில வந்துட்டு போறாரு. இல்ல பரவாயில்ல, 1.5 கிலோமீட்டர்னா பரவாயில்ல, நான் நடந்து வரேன், ஏன்னா அந்த வீட்டுக்கு நான் போய் தான் ஆகணும். அங்க போனாங்க. போய் பார்த்தா கொஞ்சம் பேர், அவங்க வீட்டை சுற்றி உள்ளவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு ஓலை குடிசை, அதாவது புல் மேய்ஞ்ச குடிசை, சுற்றிலும் தகரங்களை வச்சு மறைச்சிருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அந்த கண் தெரியாத பிள்ளை மறித்து கிடக்கிறாள். பக்கத்துல அந்த பேரலைஸ் ஆன பையன், அந்த பையனையும் படுக்க வச்சிருக்கு. கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, அந்த அம்மாட்ட என்ன சொல்லணும்னு தெரியல, எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல. இவர் கொஞ்ச நேரம் அப்படி நின்னார். நின்று அதை பார்த்தார். பார்த்துட்டு வெளியில திரும்பும் போது அந்த அம்மா கூப்பிட்டாங்க, ஐயா ஜெபம் பண்ணிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். எனக்கு ஆறுதல் வேணும், சமாதானம் வேணும்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இருதயம் உடைஞ்சு போயிட்டு இருக்கு, என்ன செய்யறதே தெரியல. என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே, நீங்க அந்த தாயாருக்கு அந்த குழந்தையை கொடுத்தீங்க, நீங்க எடுத்தீங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. திரும்பவும் இது நடந்துச்சு. இவங்க வேலைக்கு போறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பவும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, அல்லேலூயா, நீ அந்த தாயாரை விசாரிச்சு பாத்தியா? திரும்பவும் ஒரு நாள் வந்துச்சு. இவர் போகும்போது பார்த்தா திரும்பவும் சொல்றாங்க, அம்மா வேலைக்கு வரல. இருந்த ஒரு பையனும் இறந்து போயிட்டார். உடனே அந்த வீட்டுக்கு திரும்பவும் போறார். திரும்ப போய் அதை பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த அம்மா இவர் பார்த்த உடனே ஓடி வருதான். வந்து சொல்லுதான், ஐயா எல்லாம் திருப்தி ஆயிட்டு ஐயா, ஆண்டவர் எல்லாம் தந்தார், ஆண்டவர் எல்லாம் எடுத்துக்கிட்டார், இனி என்னைக்கு வேணா நான் செத்த பரலோகத்துக்கு போயிருவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி ஐயா, ஆண்டவருக்கு நன்றி ஐயா. இவர் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து கட்டில அப்படி சாஞ்சி உட்கார்ந்த உடனே ஆண்டவர் கேட்டாராம், இன்னைக்கு நீ மரித்தால், நீயும் அந்த தாயாரும் மரித்தால் யார் பரலோகத்துக்கு போவீங்க? அல்லேலூயா.
அல்லேலூயா. அந்த ஊழியக்காரர் சொல்றார், துதிக்கும்படியா எனக்கு சொல்லி தந்த அந்த தாயார், நான் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அவங்கள்ட்ட தான் படிச்சுக்கிட்டேன். ஆண்டவர் கேட்காராம், இன்னைக்கு நீங்க 2 பேரும் செத்து போனா யார் பரலோகத்துக்கு போவீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் சொன்னாரா, ஆண்டவரே நிச்சயமா நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். அந்த தாயார் பரலோகத்துக்கு வந்துருவாங்க. அல்லேலூயா. வேதனை மத்தியிலையும், கஷ்டங்கள் மத்தியிலையும், போராட்டங்கள் மத்தியிலையும் கர்த்தருடைய துதி யாருடைய வாயில் இருக்கிறதோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு பிரச்சனை, நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு வேதனை, நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில நல்லா இருக்கிற நமக்கு ஸ்தோத்திரம் வர மாட்டேங்கிற, நல்லா இருக்கிற நமக்கு துதி நம்ம வாயில வர மாட்டேங்கிற. எவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் நம்மை நம்முடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். கடந்த நாள்ல இது அப்படியே நான் சனிக்கிழமை ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். காலையில் 30 நேரம் ஜோம் பண்ணிக்கிட்டே சாயங்காலம் வரைக்கும் இருப்பேன். இடையில இந்த ஒரு சாட்சியை நான் வாசிச்ச உடனே கட்டில உட்கார்ந்து அப்படி ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு கட்டில இருக்க முடியல. திரும்ப எழுப்பி முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே எசப்பா, எவ்வளவு தூரம் மறந்தவர்களாக நாங்கள் காணப்படுறோம், எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் எனக்கு செஞ்சீங்க. நல்ல மனைவியை, ஒரு பாட்டு பாடுவோம், நல்ல மனைவியை தந்தீங்களே, நல்ல பிள்ளைகளை தந்தீங்களே, ஆரோக்கியமானவர்களை தந்தீங்களே, ஆண்டவரே நல்ல சபையை தந்தீங்களே, ஜெபிக்கக்கூடிய கொஞ்சம் பிள்ளைகளை ஏற்படுத்தி தந்தீங்களே, கூட இருக்க முடியாத ஒரு கூட்டத்தை தந்தீங்களே, பில்டிங்கை தந்தீங்களே, எத்தனை எத்தனை நன்மைகள் நான் துதிக்கலையே. இப்பவும் ஆண்டவரை குற்றம் சொல்லிக்கிட்டு, ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டு, எனக்கு ஒண்ணுமே தரல ஆண்டவர், எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. சோர்ந்து போய்தான் இப்பவும் காணப்படுறீங்களா? இப்பவும் மனசுக்குள்ள சோர்வாய்த்தான் இருக்கிறதா? தாவீது சொல்லும்போது சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க துதி சத்தம் எழும்புதோ அங்க தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வேலை செஞ்சுக்கிட்டு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் கஷ்டங்கள் வரும்போது கர்த்தரை துதிக்கிறீங்க? எத்தனை பேர் பிரச்சனைகள் வரும்போது கர்த்தரை துதிக்கிறீங்க? எத்தனை பேர் வேதனை வரும்போது கர்த்தரை துதிக்கிறீங்க? எத்தனை பேர் துதிக்கிறீங்க? ஆண்டவரை துதிக்கிற துதி உங்க வாயில இருக்கா? எவ்வளவு நன்மையா கர்த்தர் நடத்துகிறார். வீடு இல்லாத உங்களுக்கு வீட்டை தந்தாரு, இடம் இல்லாத உங்களுக்கு இடத்தை தந்தாரு. அது சுதந்திரம் நடக்காது என்று சொன்ன காரியத்தை, எத்தனையோ காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நடத்தி தந்தாரு. வெட்கப்பட்டு அவமானப்பட்டு அதே சுதந்திரம் கூறி குறுகி போன இடங்கள்ல உன் முகத்தை கர்த்தர் உயர்த்தி நிறுத்தினாரு. அதற்கு தகுந்த ஒரு துதி ஸ்தோத்திரங்கள் இருக்கா? அதான் கேள்வி. அதற்கு தகுந்த ஒரு துதி ஸ்தோத்திரம் உங்களுடைய ஆலய ஸ்தோத்திரம் இருதயமாகிய ஆலயத்திலிருந்து எழும்புகிறதா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, வாழ்க்கையில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் நாம துதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அந்த துதி சத்தம் எழுப்பிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஹல்லேலூயா. உலகத்துல காண்கிறதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே படிச்சுக்கிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே எப்படியாவது, அது சின்ன பிள்ளைல ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்மளை பத்தி நமக்கு தெரியாது, நமக்கு ஏறுமா ஏறாதுங்கிறதெல்லாம் தெரியாது. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒண்ணு கலெக்டர் ஆகணும், இல்லைன்னா டாக்டர் ஆகணும். யாருக்கிட்ட கிடைச்ச உடனே அவன் அதான் சொல்லுவான், இல்லைன்னா டீச்சர் ஆகணும் சொல்லுவான். ஒண்ணும் முடியல அப்படின்னா தான் வேற எதையாவது சொல்லுவான். இதை ஒண்ணு சொல்லுவோம். பிறகு 5ஆம் கிளாஸுக்கு மேல நமக்கே தெரிஞ்சிடும் நம்ம நேரத்தை என்ன ஆகும். 10ஆம் கிளாஸ் வரும்போது கரெக்டா தெரிஞ்சிடும். கரெக்டா, ஏன்னா நமக்கு தெரியறதுனால தெரியப்படுத்திடுவாங்க. உன்னுடைய
எதிர்காலம் இப்படித்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இருந்தாலும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே ஏசப்பா நீங்க என்ன இப்படித்தான் நடத்தணும், எனக்கு ஒரு வேலையை தரணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு நம்முடைய தகுதிக்கு மேலான ஆசீர்வாதங்களை நன்மையை கட்டளையிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கல, நினைப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். அநேக ஆசீர்வாதங்களை நன்மையை கர்த்தர் நமக்கு தந்தார். எத்தனையோ நன்மைகள், நாம நினைக்காத ஆசீர்வாதங்கள். இப்போ இன்னும் அடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க நடத்தணும், இப்படி இப்படி காரியங்களை செய்யணும், அவங்களை படிக்க வைக்கணும், நல்லா இருக்கணும், அதையும் ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். இப்போ காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. அல்லே சோதரம். கடந்த நாட்கள என்னோட பர்த்டே இருந்துச்சு. ஒரு சகோதரர் காலையில் வந்து சொல்றாரு, ரொம்ப சந்தோஷப்படலாம், நல்லதுதான், வயசு ஏறிக்கிட்டு இருக்கு, மறந்துடக்கூடாது. சரி, அதான் உண்மை, அது 100% உண்மை. வயது ஏறிக்கொண்டு இருக்கிறது. இனிமே அடுத்து ஜெபம் பண்றோம். ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகு எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணும். அல்லேலூயா. ஆமா, எல்லா காரியத்துக்கும் ஜெபம் பண்ணோம்ல, எல்லாத்தையும் ஆண்டவர் நடத்தி தந்தார்ல. இப்ப கடைசியாக அல்லே சோதரம் நம்முடைய மன விருப்பத்தை எல்லா கர்த்தர் நிறைவேற்றினார். இப்ப அடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு நாளும் சாபத்துக்கு நேராய் இன்னுமா நரகத்துக்கு நேராய் ஓடிடக்கூடாது. ஆண்டவரே பரலோகத்துக்கு வரணும், அதுவும் நிறைவேறணுமே. அல்லேலூயா. இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்களை நிறைவேற்றின கர்த்தர் இதையும் நிறைவேற்றி தரணுமே. அதற்கு நம்ம முழுவதுமா அர்ப்பணிக்கணும். சோர்ந்து போகாம ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. ஆண்டவரே நான் உமக்கு சொந்தமான பிள்ளையாய் வாழ விரும்புறேன், ஓட விரும்புறேன். சோர்ந்தே போகக்கூடாது. வேதவசனம் சொல்கிறது, சோர்ந்து போயிருக்கிற உங்களையும் கர்த்தர் திருப்தியாக்குவார். அல்லேலூயா. அடுத்தது 8:4 வசனம். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக கூடும் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. எத்தனை அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் கவனிங்க. வசனத்தை வீட்டுல போய் வாசிங்க. ஒரு காலை வேளையில கடலுக்கு அருகில இயேசு வரார். அங்க சீமோனுடைய படகு கூட 2-3 படகு இருக்கு. அப்போ சீமோனுடைய படகு இருக்கிறான், படகு கொஞ்ச நேரம் கூட ஏறி நான் என்ன செய்யணும், கொஞ்சம் பிரசங்கம் பண்ணணுங்கிறார். அவனும் கொடுக்கலாம். இவன் மலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். அலசி முடிச்ச உடனே அல்லே சோதரம் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு என்ன செய்யல, ஒன்னும் ஆகப்படல. இன்னைக்கு நிறைய பேர் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் கடந்த 25 வருஷங்களாய் பிரயாசப்பட்டும் ஒன்னும் சிக்க மாட்டேங்குது, ஒண்ணுமே சிக்கல. அப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப விடிய பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்னு சொல்றான். உடனே சொன்னாரு, கொஞ்சம் ஆழத்தை தள்ளி கொண்டு போய் வலையை போடு அப்படின்னாரு. வலையை போட்டால் நிரம்ப, அதாவது திருப்தியாக்கி வலை கிளியத்தக்க, படகு மூழ்கத்தக்க, வலையும் கிளியல, படகு மூழ்கல, ஆனா மீன்களை கத்தர் கொடுத்தார். அப்படிதானே? அந்த சீசன் தான் இப்ப சொல்றான், இன்புட்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. எங்க போக இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு சொல்லி தந்த வார்த்தையை சொல்றேன், நம்பிக்கை இல்லாத உங்களை கர்த்தர் திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. இவருக்கு யாருமே நம்பிக்கை இல்ல. 4000 பேருக்கு. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இப்ப ஒரு 1000 பேர் நம்ம சர்ச்சைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு திடீர்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோம், 1000 பேர் வராங்க. சாப்பாடு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கும். நிர்பந்தத்துல என்ன செய்வீங்க? பாஸ்டர் சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. என்ன செய்வீங்க? ஏதாவது ஒரு ஐடியாவை சொல்றீங்களா? ஏதாவது சொல்லுங்க. என்ன செய்யணும், என்ன செய்யலாம்? 1000 பேர் வந்தாச்சு. 1000 சாதனங்களுக்கு மேடிச்சு அந்த பெரிய அந்த சிவா கடையில் இருந்து பெரிய வட்டம் எடுத்துவாங்க. 1000 பேர். அதனால அதுக்கு தகுந்த மாதிரியான சாதனங்களை செய்யலாம். அது ஒரு ஐடியா. இல்லைன்னா நம்ம இதுல சமையல் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவு புரோட்டா அடிப்போம். இது ஒரு ஐடியா. மாறி நம்ம ஐடியா சொல்லுவோம். எதையாவது ஒண்ணு செய்வோம். எல்லாருமே சேர்ந்துட்டோம்னா 1000 பேருக்கு என்ன செய்யலாம், ஈஸியா சமைச்சலாம். ஆனா அங்க அப்படி இல்லை, வனாந்திரமான இடம். கடைகள்ல போய் கொள்ளுவதற்கும் அவ்வளவு தூரம் எங்க போய் அத்தனத்துக்கு புரோட்டா வாங்குறதுக்கு அது நடக்காத காரியம். அதனால இவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிட்டு இத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். நான் சொல்றேன், ஆண்டவரே இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்குமா? இப்படி ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில கர்த்தர் செய்வீரா? நம்பிக்கை இல்லாத உங்களையும் கர்த்தர் திருப்தியாக நடத்துவார்.
அல்லேலூயா. சில காரியம் நம்பிக்கையே வரமாட்டேங்கல. எப்படி நடக்கும், எப்படி நடக்கும்? சில காரியத்தை சிலவர்கிட்ட சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, சில ஆண்டவர் சொல்லுகிற சில வார்த்தை சொன்னாலும் அது எப்படி பஸ் நடக்கும்? போங்க பஸ் நடக்கும். விசுவாசம் அப்படி இருக்கு. நான் சொல்றேன், கர்த்தர் சொன்னா நிச்சயமாய் அதை செய்வார். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத உங்களை சொல்றோம், அது நடக்குமா அப்படின்லாம் கேட்டு நம்பிக்கை இல்லாத உங்களையும் கர்த்தர் திருப்தியாக்கி நடத்துவார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். அல்லேலூயா. சரி, இந்த கூட்டத்துல 3 நாளும் இருந்து 3ஆவது நாள் சாயங்காலத்திலேயும் ஒரு 7 அப்பத்தை ஒருத்தர் இருந்துக்கான், வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ அங்கிருந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோட வருமா நிர்மல் மகன் வந்து அந்த முதலாவது பாட்டிலே அந்த பிஸ்கட் பாக்கெட் முடிச்சிருவோம். ஒரு வைராக்கியத்தோட பாருங்க, அப்படியே எடுத்து இப்ப வாங்கி கொடுக்கறது இல்லை போட்டு 6ஆவது டைம் ஆகிட்டு இருக்கணும். அப்போ இந்த 7 அப்பத்தை ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கா, 3 நாள் கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதான் ரொம்ப முக்கியம். நான் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், 3 நாள் ஆயிடுச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போற நேரம். வசனமே சொல்கிறது எல்லாரும் சோர்ந்து போவார்கள் என்கிற நிலைமை. நம்மளா தான் என்ன செஞ்சிருப்போம், அந்த 7 அப்பத்தை வனாந்திரமான இடம், வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும், தள்ளி போகணும். நம்ம என்ன செஞ்சிருப்போம், நமக்கு வேண்டப்பட்டவங்களே ஒரு பத்திரத்தை கொடுப்போம். ஒரு 7 அப்பம் இருக்கு, பின்னால வந்து நம்ம மட்டும் சாப்பிட்டு தெம்பா போவோம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அதான் நடந்திருக்கும். இல்லைன்னா அந்த 7 அப்பத்தையும் ஒருத்தனே தின்னுட்டு இருக்கும், அது ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆனா அந்த சூழ்நிலையிலையும் அந்த 7 அப்பத்தையும் கொஞ்சம் மீனையும் யாரோ ஒருத்தங்க இயேசுடைய கையில கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல நான் கற்றுக்கொண்டது நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த கொஞ்சத்தையும் கொடுத்தா பாத்தீங்களா, அவர்களை கர்த்தர் திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கொஞ்சம் தான். இந்த 7 அப்பத்தை வச்சு ஏசப்பா என்ன செய்ய போறாரு இப்படி நினைக்கிறவங்க நம்ம நிறைய பேர். இதை கொண்டு போய் கொடுத்து இதுல எல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்னு வீட்டுல இப்ப கோழி ஒரே ஒரு முட்டை கொடுத்துன்னு வச்சுக்குவோம், அந்த ஒரு முட்டை ஆசிரியர் ஒரு முட்டையை கொடுக்குறது நம்மளே அரிசி போடலாம் தின்னுட்டு. அதான் நடக்க போகுது. அப்படி இல்லை, அந்த கொஞ்சத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல கொடுத்தாங்கல்ல, அந்த அப்பத்தை கொடுத்தாங்கல்ல, அந்த மீனை கொடுத்தாங்கல்ல, அது கொஞ்சமா இருக்கட்டும் நிறைவா இருக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்றேன், அது சொல்றோம். எலியா போறாரு, விறகு பறக்கிட்டு இருக்கிறார் சாரிபாத்ல. உடனே கேட்கிறாரு, என்ன செய்யறேன்னா விறகு பறக்க போறேன், ஒரே ஒரு பிடி மாவு இருக்கு, அதை சுட்டு திட்டு நானே பிள்ளையும் சாவு போறோம்னு சொல்லிட்டான். உடனே இவன் திரும்பவும் சொல்றாரு, அதுலயும் ஒரு சின்ன அப்பத்தை சுட்டு எனக்கு கொண்டு வா அப்படிங்கிறாரு. உடனே அவ ரொம்ப வேதனையோட கஷ்டத்தோட, என்னடா கொஞ்சம் தானே இருந்துச்சு, அதுலயும் பக்கோட ஒரு மனுஷன் வந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அதை சுட்டு கொண்டு வந்து எப்ப கொடுத்தாலும் அப்பம் பானையில மாவு ஊற ஆரம்பிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. எங்க வீட்டுல நாங்க தசம பாகத்துக்கு ஒரு பை வச்சிருக்கோம், ஒரு பை இருக்கு. அந்த பையில கிடைக்கிற தசம எல்லாம் உள்ள கொண்டு வைப்போம். கொண்டு போய் வச்சு முதல்ல வந்து ஊழியர் கூட்டத்துக்கு போகும்போது அதை கொடுத்துட்டு வருவோம். அது எவ்வளவு இருக்கோ அது எவ்வளவு, அதான் சொல்லிருக்கல, நல்ல ஒரு அமௌண்ட் இருக்கும், அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். இப்ப வந்து இந்த இது லாக்டவுன் காலத்துல கொண்டு போய் எல்லாம் கொடுக்க முடியாது, பேங்க்ல தான் போட்டு விடுறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், இதை வச்சிருப்பேன், அதுல எடுக்கிறதெல்லாம் இல்ல, வச்சிருப்பேன். வைக்கும் போதெல்லாம் அல்ல சுந்தரம் ஊறாத ஒரு ஊற்று அனுப்பிவிட்ட பிறகு ஊற ஆரம்பிச்சு. இதை நிறைய தடவை நான் பாக்குறேன். சொல்ல உங்களுக்கு புரியுதா? அதை எடுத்துட்டு வந்து கர்த்தருடைய சமூகத்துல அனுப்பி விட்ட பிறகு திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு நன்மை ஊற ஆரம்பிச்சு. அதுதான் உண்மை. இந்த இடத்துல இந்த 7 அப்பத்தையும் கொஞ்சம் மீன்களையும் தேவ சமூகத்தில் கொடுத்த பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறிச்சு. அல்லேலூயா. கொஞ்சத்தையும், அது கொஞ்சம் தான், கொஞ்சத்தையும் கொடுக்கிற உங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தசமபாகம் என்பது அளவல்ல, இப்படித்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. 100 ரூபாயா,
ரூபாயில 10 ரூபாய். அல்லேலூயா. அது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அதுல உண்மையா இருந்தா கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். அல்லேலூயா. அந்த கொஞ்சத்தை கர்த்தருடைய கரத்துல கொடுத்த பொழுது கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தினார். அல்லேலூயா. சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம். ஒன்றுமில்லாத உங்களை கர்த்தர் திருப்தியாய் நடத்துவார். 2, காத்திருக்கிற உங்களை கர்த்தர் திருப்தியாய் நடத்துவார். 3, சோர்ந்து போன உங்களை கர்த்தர் திருப்தியாய் நடத்துவார். 4, நம்பிக்கையற்ற உங்களை கர்த்தர் திருப்தியாய் நடத்துவார். 5, கொஞ்சம் கொடுக்கிறவங்களை இல்ல, கொஞ்சத்தையும் கொடுக்கிற உங்களை. ரெண்டு வித்தியாசம் தெரியுமா? கொஞ்சம் கொடுக்கிற உங்களை அப்படிங்கிறது இல்ல, கொஞ்சத்தையும் அப்படின்னா இருக்கிறதை கொடுக்கிற உங்களை கர்த்தர் திருப்தியாக நடத்துவார். சொல்லுவோம். உங்களை கர்த்தர் திருப்தியாக நடத்துவார். காத்திருக்கிற உங்களை கர்த்தர் திருப்தியாக நடத்துவார். சோர்ந்து போன உங்களை கர்த்தர் திருப்தியாக நடத்துவார். நம்பிக்கையற்ற உங்களை கர்த்தர் திருப்தியாக நடத்துவார். கொஞ்சத்தையும் கொடுக்கிற உங்களை கர்த்தர் திருப்தியாக நடத்துவார். நீ சகோதரன் வந்த பக்கம் ஒன்றுமில்லாத பத்தி கேட்காங்க சார். ஒன்றுமே இல்லை. ஒன்றுமில்லாத உங்களை கர்த்தர் திருப்தியாக நடத்துவார். காத்திருக்கிற உங்களை கர்த்தர் திருப்தியாக நடத்துவார். சோர்ந்து போன உங்களை கர்த்தர் திருப்தியாக நடத்துவார். நம்பிக்கையற்ற உங்களை கர்த்தர் திருப்தியாக நடத்துவார். கடைசியாக கொஞ்சத்தையும் கொடுக்கிற உங்களை கர்த்தர் திருப்தியாக நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வசனத்துக்கு வருவோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களிலே ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளவாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கிரியை செய்யக்கூடிய வார்த்தை இது. அல்ல சொல்றோம், கர்த்தர் திருப்தியா நடத்துவார். வர நாட்கள்ல நம்ம காரியங்கள்ல, நம்ம பிள்ளைகளுடைய காரியங்கள்ல, ஆண்டவரே என்ன செய்யன்னு தெரியல அப்படிங்கறதான காரியங்கள்ல, என் பிள்ளைக்காக ஒண்ணும் சேர்த்து வைக்கலையே அப்படிங்கிற காரியங்கள்ல, படிப்புக்காக என்ன செய்யணும் தெரியலையே என்கிற காரியங்கள்ல, இன்னும் திருமண காரியங்களுக்காக என்ன ஒண்ணுமே ஆண்டவரே கருதலையே என்கிற காரியங்கள்ல திருப்தியாக கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. பிறகு உங்க வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல அப்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தருடைய வேலைக்காய்